இப்போ ஒரு பைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விதமான பைப்பிங் இது எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் 2 விதமாக பைப்பிங் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் 2 விதமான பைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஈஸியான முறையில். இது வந்து பைப்பிங் த்ரெட்டுக்கு, இது வந்து லைனிங் பீஸு. அதே மாதிரி கிராஸை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங்கை இப்படி கிராஸாக வச்சு அடிச்சுக்கலாம். இல்லை எந்த அளவுக்கு டைட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பைப்பிங் நைஸாக வருங்க. பொறுமையாக பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை ஒன் சைடாக வச்சோம். இதை இப்போ டபுள் சைடாக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை எடுத்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், 1/4 இன்ச்சு விட்டுடணும். காலேஜ் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம்.
இதை ப்ளவுஸ் பீஸில் எப்படி வைக்கிறோம். இதே மாதிரியே 1/4 இன்ச் விட்டுட்டு, நமக்கு இதுலேயும் பிரச்சனை இல்லை, த்ரெட்டு வரும். இந்த த்ரெட்டு மேலேயே சுற்றி தையல் போடலாம். இதை அப்படியே உள்ள தள்ளி எமின் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நைஸாக வந்திருக்கு. இதை அப்படியே எமின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 விதமான பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் 2 விதமான பைப்பிங் எப்படி வைக்கலாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.